கொஷின் நம்பர் 61. சாந்தி புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை காட்டி அவளின் மகனின் தந்தை என்னுடைய தாயின் மருமகன் என கூறுகிறார். அந்த பெண் சாந்திக்கு என்ன உறவு? இதுக்கான விடையை பார்க்கலாம். முதல்ல சாந்தி என்பவர் ஒரு பெண். சாந்தி ஒரு பெண், அதை எழுதிக்கலாம். சாந்தி ஒரு பெண். அவர் புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை காட்டி இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை காமிக்கிறாங்க. பெண்ணை காட்டி பெண் அப்போனா இங்கே இருக்கவங்களும் புகைப்படத்தில் இருப்பவங்களும் ஒரு பெண் தான். பெண்ணை காட்டி அவளின் மகன் அவளுடைய மகனின் தந்தை, இந்த மகனுடைய தந்தை அப்படின்னு சொல்லும்போது இந்த தந்தை இந்த பெண் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அந்த பெண்ணுடைய மகனுடைய தந்தை, அந்த பெண்ணுடைய அவளின் மகனின் தந்தை, மகனுடைய தந்தை அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண் அவருடைய தந்தை, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆயிடுவாங்க. தந்தை என்னுடைய தாயின் மருமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாந்தின்றவங்க அவங்க பெண், அவங்களுடைய தாயினுடைய மருமகன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பெண்ணுடைய மகனுடைய தந்தை, அந்த பெண்ணுடைய மகனுடைய தந்தை சாந்தியுடைய தாயினுடைய மருமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சாந்திக்கு இந்த பெண் என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த பெண் சாந்திக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே சகோதரியாக வருவாங்க. ஆப்ஷன் 2 தான் இதுக்கான ஆன்சர். சகோதரி தான் இதுக்கான ஆன்சர். 62. நான் கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறேன். நான் கடிகார திசையில் 100 டிகிரி திரும்பி பின்னர் 145 டிகிரி கடிகார திசைக்கு எதிர் திசையில் திரும்புகிறேன். நான் தற்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல டைரக்ஷன் போட்டுக்கலாம். டைரக்ஷன் போடும்போது இப்போ இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது நான் கடிகார திசையில் நான் கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறேன்னா இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திசையை நோக்கி கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறாங்க. நான் கடிகார திசையில் 100 டிகிரி திரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா கடிகார திசை இந்த ரைட் டு லெஃப்டில் வரும். கடிகார திசையை திரும்பி 100 டிகிரி திரும்புகிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, அதாவது இங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோணம், இது 90 டிகிரி. இதுக்கும் பக்கத்தில் ஒரு 10 டிகிரி திரும்புகிறாங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு 10 டிகிரி திரும்புகிறாங்க. கிழக்கிலிருந்து கடிகார திசையில் 100 டிகிரி திரும்பிட்டாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 100 டிகிரி திரும்பிட்டாங்க. 100 டிகிரி திரும்பிட்டு பின்னர் கடிகார திசைக்கு எதிர் திசை, இதுக்கு ஆப்போசிட் வந்த திசைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 145 டிகிரி திரும்புகிறாங்க. ஆல்ரெடி இவங்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 100 டிகிரி. மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, 145 டிகிரின்னு சொல்லும்போது இந்த 100 டிகிரியை 145லேருந்து 100 கழிச்சிட்டா மறுபடியும் அவங்க இன்னும் எவ்வளோ டிகிரி திரும்புவாங்க, 45 டிகிரி திரும்புவாங்க. அப்போது இங்கே இருந்து இந்த கிழக்கு திசைக்கும் வடக்கு திசைக்கும் நடுவில் இருப்பாங்க. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இது இப்போ இவங்க இருக்கக்கூடிய திசையில் 145 டிகிரிக்கு இவங்க திரும்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 145 டிகிரிக்கு அவங்க திரும்பிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. நான் தற்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுவில் இருக்காங்க. ஸோ இப்போது இவங்க இருக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையில் இருப்பாங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 வடகிழக்கு திசை. கொஷின் நம்பர் 63. ரவி என்பவர் தன் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். உடனே தெற்கு திசையில் திரும்பி 4 கிலோமீட்டர் பயணிக்கிறார். இறுதியாக 3 கிலோமீட்டர் கிழக்கிலும் மற்றும் மீண்டும் 1 கிலோமீட்டர் மேற்கிலும் நடக்கிறார் எனில் தற்போது அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போ திசையை நம்ம குறிச்சிக்கலாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு திசையை குறிச்சிக்கிட்ட பிறகு இப்போது ரவி தன் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. தன்னுடைய வீடு மையத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து மேற்கு நோக்கி அவர் நடந்த தூரம் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர். அவர் நடந்த தூரம் 2 கிலோமீட்டர். தன் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. உடனே தெற்கு திசையில் திரும்புகிறார். இங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா தெற்கு திசையில் திரும்புகிறார். தெற்கு திசையில் திரும்பி
4 கிலோமீட்டர் பயணிக்கிறார். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் நடக்கிறார். 4 கிலோமீட்டர் நடக்கிறார். நடந்துட்டு இறுதியாக மறுபடியும் 3 கிலோமீட்டர் கிழக்கிலும் இங்கே இருந்து மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாருனா 3 கிலோமீட்டர் கிழக்கில் போகிறார். அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து அவர் இந்த தெற்கு திசை இருக்குல்ல, இதை தாண்டி 1 கிலோமீட்டர் இதை தாண்டி போவார். ஏன்னா ஏற்கனவே ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருக்கிறாரு. மறுபடியும் 3ன்னு சொல்லும்போது இதை கடந்து இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் போவார். கிழக்கு நோக்கி இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் போவார். 3 கிலோமீட்டர் கிழக்கிலும் மற்றும் மீண்டும் 1 கிலோமீட்டர் மேற்கிலும் வரார். இப்படி போயிட்டு மறுபடியும் அவர் எங்கே வர்றாருன்னா மறுபடியும் மேற்கு திசைக்கு வர்றார். இங்கேருந்து மறுபடியும் 1 கிலோமீட்டர் மேற்கு திசைக்கு வரும்போது இதை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் போனவர் மறுபடியும் அதே இடத்துக்கு வருவார். 1 கிலோமீட்டர் வருவார். எந்த திசையில்? மேற்கு திசையில் வருவார். இப்போது அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல இருப்பார். இப்போ அவர் இருக்கிற இடம் இந்த இடம்னா அவர் கிளம்பின இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இது சி, இது டி, இது ஈன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இது ஓ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஓஏ, இந்த ஓவுக்கும் இந்த சிக்கும், இந்த ஓவுக்கும் சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் தான் அவங்க இப்போ கேட்குறாங்க. அவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ இந்த ஏபி தூரம் இருக்கு இல்லையா, அந்த ஏபி தூரம் 4 கிலோமீட்டரும் இந்த ஓசின்ற தூரம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஏபி டிஸ்டன்ஸும் ஓசி டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னு சொல்லும்போது ஏபி வந்து 4 கிலோமீட்டர், ஏபி 4 கிலோமீட்டர்னா அப்போ ஓசியும் வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 4 கிலோமீட்டர். கடிகாரத்தில் நிமிடமுள்ளானது 12 மணிக்கு கிழக்கு திசையை நோக்கி உள்ளது எனில் 4:30 மணிக்கு கடிகாரத்தின் மணிமுள் எத்திசையை நோக்கி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போது கடிகாரத்தில் வந்து 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் இருக்குது. 12 மணிக்கு கிழக்கு திசையில் இருக்குது. அப்படின்னா 4:30 மணிக்கு கடிகார மணிமுள் வந்து எந்த திசையில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ 12லேருந்து 4ன்னு வரும்போது இது மேலே கிழக்கு, இங்கே மேற்கு, வடக்கு, தெற்குன்னு வந்துடும். இப்போ 4:30ன்னு சொல்லும்போது சின்ன முள் 4க்கும் 5க்கும் நடுவில், சின்ன முள் வந்து பார்த்திங்கன்னா 4க்கும் 5க்கும் இருக்கும். பெரிய முள் 6க்கு நேராக இருக்கும். சின்ன முள் 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும், பெரிய முள் 6க்கு நேராக இருக்கும். இப்போ நமக்கு கேட்குறது சின்ன முள் வந்து மணிமுள் 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும். இப்போ இது எந்த திசையில் இருக்கும்னா மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்குது. 4:30ன்னு சொல்லும்போது 4க்கும் 5க்கும் நடுவில் சின்ன மணிமுள் இருக்கும். அது வந்து தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசையை குறிக்குது. அடுத்த கொஷின் நம்பர் 65. மணி 6:30ஆக இருக்கும்போது மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்குறாங்க. மணி 6:30ஆக இருக்கும்போது மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மணி 6:30ஆக இருக்கும்போது சின்ன முள் வந்து பார்த்திங்கன்னா 6:30ன்னு சொல்லும்போது 6க்கும் 7க்கும் நடுவில் அந்த மணிமுள் வந்துடும். சின்ன முள் வந்து பார்த்திங்கன்னா மணிமுள் 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கும். ஏன்னா 6:30 டைம் வந்துச்சு. அப்படி 6க்கும் 7க்கும் நடுவில் வந்து மணிமுள் இருக்கும். மணிமுள் 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கும். நடுவில் இருக்குதுன்னா அப்போ அது எத்தனை டிகிரின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே 1 மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரினா மொத்தம் 12 மணி நேரம், மொத்தம் 360 டிகிரி இருக்கும். 12 மணி நேரத்துக்கு 360 டிகிரி. அப்போது மொத்தம் நமக்கு இருக்கிறது 12 முள். அப்போ 12 முள்னா ஒரு 5 நிமிடத்திற்கு 30 டிகிரி. 5 நிமிடத்திற்கு 30 டிகிரி. இப்போது 6க்கும் 7க்கும் நடுவில் வந்து 30 டிகிரி இருக்கும். பட் நமக்கு இந்த மணிமுள் இருக்கிறது வந்து 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கிறதுனால ஸோ 30ல் பாதி வந்து 15 டிகிரி. 30ல் பாதி வந்து 15 டிகிரி. அப்போது மணிமுள் 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கும்போது இடையில் இருக்கக்கூடிய கோணம் அது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறதுனால இது 30 டிகிரியில் பாதி 15 டிகிரி. ஸோ ஆன்சர் 15 டிகிரி தான் என்னுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 64. பின்வரும் தொடரில் தவறான எண்ணை கண்டறியோம்னு கொடுத்துருக்காங்க. இதில் தவறான எண் எதுன்னு பார்க்கணும். 7, 28, 63, 124, 215, 342, 511 கியூ பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து கியூ பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய தவறான எண் என்னதுன்னா 28. செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 67. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் வலதுபுறத்திலிருந்து 2வதாக வரும் வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல 1, 2, 3, 4, 5 வார்த்தை கொடுத்துருக்காங்க. 5 வார்த்தையை அகர வரிசைப்படுத்தி இங்கிலீஷில் அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிக்கலாம்.
இப்போ அகரவரிசையில் எழுதிக்கிட்டும் போது பேகன், பிஏஜிஏ, பிஏஜி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஏஜி வரைக்கும் வந்து 1, 2, 3 வார்த்தை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டில் வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஏஜிஏ தான். அப்போ பிஏஜிஏஎன் ஃபஸ்ட்டு, அதை எழுதியாச்சு. அடுத்து ஜிஏவுக்கு அடுத்தது ஜிஇ வரும், அது வந்து செகண்டு பேஜ். அப்போது இது வந்து எழுதியாச்சு, ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு. அடுத்தது இதுவும் முடிஞ்சு. அடுத்தது பேஜண்ட், பிஏஜிஇஏஎன்டி, பேஜண்ட், இதை எழுதிக்கோங்க. அடுத்தது இதை எழுதியாச்சு. அடுத்ததாக வர்றது வந்து பேலஸ், அடுத்ததாக வர்றது பேலஸ், இது எழுதியாச்சு. கடைசியாக வர்றது பேலிசேட், இது எழுதியாச்சு. இப்போது ரைட் சைட்லேருந்து ரெண்டாவதாக என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. அதாவது வலதுபுறத்துலேருந்து ரெண்டாவதாக வரக்கூடிய வார்த்தை இதுன்னு பார்த்தீங்கன்னா, வலதுபுறத்துலேருந்து ரெண்டாவதாக வரக்கூடிய வார்த்தை பேலஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பேலஸ் என்பது தேர்ட் ஆப்ஷன் தான் இதனுடைய ஆன்சர். ஸோ 56 அடுக்கு 75 என்னும் எண்ணின் விரிவில் அமையும் 1ஆம் இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது 56 அடுக்கு 75னா 6 அடுக்கு எந்த எண்ணாக இருந்தாலும் 6 அடுக்கு எந்த எண்ணாக இருந்தாலும் கிடைக்கும் எண்ணின் முதல் இலக்கம் 6ஆக இருக்கும். 6 அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தாலும் சரி, இரட்டைப்படையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒற்றைப்படையாக இருந்தாலும் இரட்டைப்படையாக இருந்தாலும் கிடைக்கும் எண்ணினுடைய முதல் இலக்கம் 6ஆக இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் 6, ஆப்ஷன் 1 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின், கொடுக்கப்பட்ட 3 படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 1, 2, 3 படம் கொடுத்துருக்காங்க. 4ஆவதாக என்ன படம் வரும்னு கேட்குறாங்க. இப்போ ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு, ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கு. இப்போ அந்த சர்க்கிள்குள்ளே, இந்த வட்டத்துக்குள்ளே இந்த முக்கோணம் இணைஞ்சிருக்கு. முக்கோணம் மேலொன்று கீழொன்னா இணைஞ்சிருக்கு. ஸோ 2வது படத்துக்குள்ளே முதல் படம் போகுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய 2வது படம் வந்து சதுரம். அந்த சதுரத்தை வரைஞ்சிக்கிறோம். அதுக்குள்ள முதல் படம் போகுது, அது ஜாயிண்ட் ஆகி போகுது அப்படின்னு சொல்லும்போது முதல் படம் வந்து கீழேயும் 1 மேலேயும் 1 இப்படி கிடைக்கும். ஸோ சதுரத்துக்குள்ளே 2 முக்கோணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. கொஷின் நம்பர் 70 பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் தான். 3 படம் கொடுத்துருக்கு. 4ஆவதாக என்ன படம் வரும்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. வட்டத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஏரோ. அடுத்தது வட்டத்துக்குள்ளே மற்றும் ஒரு வட்டம், மேலே ஒரு ஏரோ. அடுத்தது 3ஆவதாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வட்டம், 3 ஏரோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 4ஆவதாக என்ன படம் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த ஏரோ வந்து முதல்ல 45 டிகிரிக்கு போணுச்சு. அடுத்ததான் 45 டிகிரியில் முதல்ல 45 டிகிரி போயிட்டு மறுபடியும் 45 டிகிரி கீழ் நோக்கி வந்திருக்கு. அதாவது கிளாக் வைஸில் அது சுற்றி வந்திருக்கு. அதே போல் உள்ளே வந்து ஒரு வட்டம் வந்திருக்கு. இப்போ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வட்டத்துக்கு வெளியில் வந்து 3 அம்புக்குறி இருக்குது. ஓகே, இப்போ அந்த 3 அம்புக்குறியும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய அம்புக்குறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 டிகிரி டேர்ன் பண்ணும்போது இது வந்து 3ம் வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி வரும். கீழ் நோக்கி வரும்போது 1, 2, 3 இப்படி வந்துடும். 45 டிகிரியில் கிளாக் வைஸில் சுற்றும்போது இப்படி கீழே வந்துடும். அதே போல் இந்த வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 வட்டம் இருக்குது. அந்த 3 வட்டத்துக்கு உள்ள ஒரு வட்டம் வரும். அப்போ நமக்கு வர்றது வந்து 4 வட்டங்கள் வரும். 1, 2, 3, 4 வட்டங்கள் வரும். பக்கத்தில் இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த 3 அம்புக்குறி வரும். இப்போ இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 அம்புக்குறிகள் இருக்குது. வட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 வட்டங்கள் இருக்குது. அப்போது இதுக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் 1 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் நம்பர் 71 பார்த்தீங்கன்னா 3 படங்கள் கொடுத்து 4ஆவதாக என்ன படம் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும் எந்த அளவில் வித்தியாசம் இருக்குது, வேரியேஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இங்கே இருக்கக்கூடிய வட்டம் வந்து பார்த்திங்கன்னா வலதுகை பக்கமாக ஒரு இடம் தள்ளி வந்திருக்கு. இங்கேருந்து வலதுகை பக்கமாக தள்ளி வந்திருக்கு. அதே போல் கீழக்கூடிய முக்கோணம் வந்து மேலே வந்து தலைகீழாக வந்திருக்கு. சரிங்களா? அதே போல் இந்த சதுரம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாய் சதுரம் மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? அப்போது ஒரு இடம் மாறி வந்திருக்கு. ஒரு இடம் மாறி வந்துட்டு இந்த மூளைவிட்டங்கள் மேலிருந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அந்த 2 மூளைவிட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வண்ணங்கள் வந்து டார்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
இப்போ இந்த படத்திலிருந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி வரும்போது அதனுடைய வடிவம் வந்து மாறி வரும். வடிவம் மாறி வரும்போது இந்த அடிப்பக்கம் வந்து மேலே போயிடும், மேலே கூடிய பக்கம் கீழே வந்துடும். அப்போ நமக்கு இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்புக்குறி படம் இங்கே இருந்து ரைட் சைடில் இந்த கார்னருக்கு வந்துடும். சரிங்களா? அப்போது வந்துடும். இப்போது இங்கே வந்திருக்கு. அதே போல் இந்த ட்ரையாங்கிள் மேலேருந்து கீழ் நோக்கி வந்துடும். கீழ் நோக்கி வந்துருச்சு. அதே போல் இது மாறி வந்திருக்கு. ஸோ இந்த அம்புக்குறி இங்கே கீழ் நோக்கி வந்துருச்சு, இங்கே வந்திருக்கு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்புக்குறி வந்து இங்கே வந்துருச்சு, மேல் நோக்கி இருக்குது. அடுத்தது ரைட் சைடில் இருக்குது. மறுபடியும் முதல்ல லெஃப்டில் இருக்குது, அடுத்தது மேல் நோக்கி இருக்குது, அடுத்து ரைட் சைடில் இருக்குது. மறுபடியும் இந்த அம்புக்குறி வந்து கீழ் நோக்கி வரும். மறுபடியும் இந்த அம்புக்குறி வந்து இங்கே எப்படி வரும்னா இந்த அம்புக்குறி கீழ் நோக்கி வந்துடும். இந்த அம்புக்குறி கீழ் நோக்கி வந்துடும். அதே போல் இந்த அம்புக்குறி அடுத்த இடத்துக்கு வந்துடுது. இந்த ட்ரையாங்கிள் கீழே வந்துடுது. இந்த ட்ரையாங்கிள் கீழ் நோக்கி வருது. இந்த வட்டம் லெஃப்ட் சைடில் போயிடுது. இந்த வட்டம் லெஃப்ட் சைடில் போயிட்டு இந்த சதுரம் மேல் நோக்கி போயிடுது. ஷேட் ஆகியிருக்கிறது இந்த சதுரம் மேலே போச்சுன்னா ஒரு சாய் சதுரம் மாதிரி வரும். இந்த ட்ரையாங்கிள் கீழ் நோக்கி வரும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் ஷேட் ஆகியிருக்கும். இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் இந்த விடை இருக்கும். சரிங்களா? இங்கே ஒரு சாய் சதுரம், இங்கே ஒரு அம்புக்குறி, இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள், இங்கே வந்து ஒரு வட்டம். அப்போது ஆப்ஷன் 3 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 72ல் பாருங்கள். இப்போ 4வது படம் வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 பகுதியாக ஒரு பெருக்கல் மாதிரி போட்டு பிரிச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு கூட்டல் மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கூட்டல் மாதிரி பிரிச்சுக்கலாம். கூட்டல் மாதிரி பிரிச்சுக்கிட்டு இப்போது இந்த 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வகுத்தல் இங்கே வந்துடும். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருக்கல் இங்கே போயிடும். வகுத்தல் லெஃப்ட் சைடில், அதுக்கடுத்து பெருக்கல். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ், இந்த ப்ளஸ் வந்து இந்த மூலைக்கு வந்துடும். இந்த மைனஸ் இந்த மூலைக்கு வந்துடும். ஸோ எல்லாமே லெஃப்ட் சைடில் ஒரு இடம் தள்ளி வருது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு இந்த விடை வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் தான் இதுக்கான ஆன்சர் இருக்குது. வகுத்தல், அடுத்து பெருக்கல், கீழே வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 72க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 72 பார்த்திங்கன்னா இப்போது இந்த படம் இந்த படமாக மாறி இருக்குது. அடுத்தது இந்த படம் இந்த பக்கம் எப்படி மாறும்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் கீழே போயிடுச்சு, கீழே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் மேலே போயிடுச்சு. ஸோ அதே போல் இங்கே வரும்போது இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சதுரம் வந்து கீழே வந்துடும். மேலே இருக்கக்கூடிய சதுரம் கீழே வந்துடும். கீழே இருக்கக்கூடிய முக்கோணம் மேலே போயிடும். அடுத்ததாக இந்த எஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எஸ் வந்து உள்நோக்கி இருக்குது, இங்கே வந்து எஸ் வந்து வெளியில் நோக்கி இருக்குது. அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக மாறுது. இந்த 3 வந்து இங்கே வெளிநோக்கி இருக்குன்னா அப்போ அந்த 3 வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக 3 வந்து உள்நோக்கி போகணும். அதே போல் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இந்த எஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த கோடு வந்து உள்பக்கமாக இருக்குது. இந்த பக்கம் வந்து அது திரும்பி எஸ் மாறி வந்திருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கம் மாறி வந்திருக்கு. ஸோ அதே போல் இது வந்து ஆப்போசிட்டாக மாறினா இது வெளியில் இருக்கிறது இந்த பக்கம் வந்து உள்நோக்கி திரும்பி வரும், அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துடும். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. 73க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 74. முதல் 2 படங்களுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படங்களிலிருந்து விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். முதல் 2 படமும் ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அதே போல் அடுத்த 2 படமும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 வட்டங்கள் கொடுத்துருக்கு, கீழே வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, நேர்கோடு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 வட்டம்னா இங்கே கீழே 2 வட்டம் கொடுத்துருக்காங்க, ஒரு கோடு 2 கோடாக மாறி இருக்குது. ஸோ அதே போல் இங்கே வரணும்னா இங்கே மேலே 2 வட்டம் கொடுத்துருக்கு, கீழே 2 வட்டம் கொடுத்துருக்கு. அதே போல் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே 1 2 வட்டங்கள் போட்டுக்கலாம். அதே போல் இங்கே ஒரு கோடு 2 கோடாக மாறி இருக்குது. நமக்கு ஆன்சரில் 2 கோடு என்பது 4 கோடுகளாக நமக்கு மாறி வரும். அப்போது இந்த படம் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷனில் 4 வட்டம், கீழே வந்து 4 கோடுகள் இருக்குது. அப்போது கொஷின் நம்பர் 74க்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 75ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இப்போது ஒரு வட்டம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சரிவகம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
இப்போது இந்த சரிவகத்தினுடைய இந்த பகுதியினுடைய வடிவம் அப்படியே வந்து டோட்டலாக மாறி இருக்கு. டோட்டலாக அதாவது லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்டுக்கு போயிடுச்சு, ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டுக்கு வந்துருச்சு. சரிங்களா? அதே போல் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாறி இருக்குதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு வட்டம் வந்து பார்த்தா பெரிய வட்டம் முதல்ல வந்துருச்சு, சின்ன வட்டம் ரெண்டாவதாக போயிடுச்சு. சரிங்களா? அதே போல் இதனுடைய இந்த கோட்டினுடைய டைரக்ஷனும் மாறி இருக்குது. அதே போல் இங்கே நமக்கு இந்த 3வது படத்துலேருந்து 4வது படத்துக்கு கொண்டு வரலாம். இப்போ படம் வந்து இப்படி கொடுத்துருக்கிறதுனால இதனுடைய ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கக்கூடிய படத்தை வந்து மாற்றும்போது ஒரு சதுரம் வரைஞ்சிக்கிறோம். சதுரத்துக்குள்ளே இதனுடைய வடிவம் மாறுது. சரிவகத்தினுடைய வடிவம் மாறும்போது இந்த சரிவகம் இப்படி கிடைக்கும். அதனுடைய டைரக்ஷன் மாறி வந்துடும். அதே போல் இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறுது. இந்த படம் இப்படி மாறி வந்துருக்கும். வந்துட்ட பிறகு இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்குது. இங்கே 90 டிகிரியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி ஆப்போசிட்டாக மாறி வந்திருக்கு. ஸோ அதே போல் இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டாவது இருக்கக்கூடிய பெரிய செவ்வகத்தினுடைய கோடு வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்கிறது அப்படியே அதனுடைய 90 டிகிரி மாறி வரும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோடு வந்து இந்த சின்ன வட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 45 டிகிரி மாறி வந்திருக்கு. இது வந்து 45 டிகிரி மாறி வந்திருக்கு. அதே போல் இப்போ இதுக்கு வந்து 45 டிகிரி மாறி வரும்போது இதனுடைய கோடு வந்து இப்படி போயிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 4th ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 75க்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. நம்பர் 76ல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மணி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மணி மாதிரியான அமைப்புக்கு 2வது படத்தில் மேலே 2 ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் ஒரு மணி மாதிரியான ஒரு படம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கு. அதே போல் இந்த படத்துக்கு நம்ம கொண்டு வரும்போது இந்த 2 ட்ரையாங்கிளுக்கு மேலே ஒரு சர்க்கிள் இருக்கிறது வந்து அப்படியே வந்து இதுக்கு மேலே வந்து ஷேட் ஆகி வரும். இது 2ல் ஷேட் ஆகி வர்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் 3ல் இருக்குது. அதே போல் இதுக்கு பக்கத்தில் இந்த ட்ரையாங்கிள் கீழ் நோக்கி வரும். சரிங்களா? அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அம்புக்குறி வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. சரிங்களா? இங்கே லெஃப்ட் டு ரைட்டு, இது ரைட்டு டு லெஃப்ட். அப்போ இங்கே வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக போகணுன்னா இங்கே லெஃப்ட் டு ரைட்னா இங்கே நமக்கு ரைட் டு லெஃப்ட்டில் அதுக்கு ஆப்போசிட்டில் வரும். ஸோ நமக்கு அதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 3 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 77ல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சதுரம் இருக்குது. இந்த சதுரத்தில் வந்து என்ன மாறி இருக்குதுன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த 2 வட்டங்கள் வந்து என்ன மாறி இருக்குன்னா ரைட் சைடில் கடிகாரத்தின் கடிகார திசையில் வந்து ஒரு இடம் வந்து மாறி வந்திருக்கு. ஓகேவா? அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து கடிகார திசையில் வந்து ஒரு சுற்று கடிகார திசையில் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி மாறி வரணும்னு சொல்லும்போது ஸோ இதனுடைய 90 டிகிரி மாறும்போது இந்த பக்கம் மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வரும்னா கீழ் நோக்கி வந்துடும். அதே போல் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய வட்டங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வட்டம் வெளியில் வருது. அப்போது இங்கே வெளியில் இருக்கக்கூடிய வட்டம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வட்டம் வந்து வெளியில் போயிடும். அதே போல் இப்போ இது வந்து இந்த பகுதி முடிஞ்சு. அதே போல் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த வட்டம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வட்டம் வெளியில் வந்துடும். அதே போல் இந்த பகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய வட்டம் வந்து வெளியில் வந்துடும். எல்லா வட்டமும் வெளியில் வந்துடும். இந்த 3 வட்டங்களும் வெளியில் வந்துருச்சு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோடு வந்து நேர் ஆப்போசிட்டுக்கு 90 டிகிரி மாறும்போது இது 90 டிகிரி வரும்போது இந்த கோடு வந்து இந்த செவ்வகத்துக்கு மேல் பகுதியில் வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 3 தான். 77க்கு ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். 78 பார்த்துங்க, கொடுக்கப்பட்டுள்ள படத்தினை முழுமையாக்கும் பகுதியினை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து முழுமையாக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேல் பகுதியில் எப்படி இருக்கோ அதே போல் இங்கே கீழே கொண்டு வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கு, இங்கேயும் 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் 2 பகுதியாக பிரியும்போது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கோடு இருக்குது, இங்கே மேலே நேர்கோடு இருக்குது. அதே போல் மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி மேல் பகுதி மாதிரியே கீழ்ப்பகுதியில் வரணும்னா இங்கே வந்து ஒரு கோடு இதனுடைய பிம்பம் மாதிரி இங்கே வந்துடும். மேலே இருக்கக்கூடிய கோடு மாதிரி இங்கே ஒரு கோடு, அதே போல் இந்த கோடு இது வரைக்கும் போயிடும். ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்னா இப்படி இருக்குதுன்னா இதில் நடுவில் ஒரு கோடு,
இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. இதை எடுத்து அப்படியே இங்கே புட்டப் பண்ணிங்கன்னா இது சரியாக வரும். ஸோ இந்த ஆப்ஷன் இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஆப்ஷன் 4 தான் 78க்கான ஆன்சர். 78க்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. கொஷின் நம்பர் 79ல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த படம் மாதிரி இங்கே எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வரும்னா இங்கே வந்து ஒரு ஸ்கொயர், இந்த ஸ்கொயரில் இங்கே வந்து ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்புக்குறி, அதே போல் இங்கே வரும்போது மேல் நோக்கி இப்போ இதே போல் ஆப்போசிட்டில் வரணும்னா இங்கே இது ஜாயிண்ட் ஆகிடுது. அதே போல் இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழ் நோக்கி ஒரு கோடு, இங்கேருந்து கீழ் நோக்கி ஒரு கோடு, அடுத்ததாக இங்கே வந்து இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய விடை வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த விடை எங்கே இருக்குதுன்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. அப்போ 79க்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 81, பின்வருவனற்றின் கண்ணாடி பிம்பத்தை தேர்ந்தெடுக்கவும். கண்ணாடி பிம்பம்னு சொல்லும்போது இங்கே கண்ணாடி பிம்பம் வச்சுருக்காங்க. அப்போது இதனுடைய தலைகீழியாக மேலே கிடைக்கும், அப்படின்னு சொல்லும்போது நாம் எப்படி கிடைக்கும்னு நமக்கான படம் இப்போது இந்த பகுதியில் கண்ணாடி இருக்கிறதுனால இப்போது இதில் மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி கீழே வந்துடும், இங்கே இருக்கக்கூடிய பகுதி கீழே வந்துடுது. அதே போல் கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்படியே மேலே போயிடும், மேலே இருக்கக்கூடிய பகுதி கீழே இருக்கக்கூடிய பகுதி மேலே. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து மேலே இருக்கிறதுனால அதனுடைய பிம்பம் வந்து கீழே அப்படியே அதனுடைய தலைகீழியாக மாறும். அப்போது இதனுடைய தலைகீழியான பிம்பம் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா ஆப்ஷன் 3rd ஆப்ஷனில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. 81க்கு ஆப்ஷன் 3 தான் இதனுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 82ல் வந்து இப்போ மிரர் வந்து ரைட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய இடவெல்லாம் மாற்றமாக இருக்கும். லெஃப்ட் ரைட்டாக மாறும், ரைட் லெஃப்டாக மாறும். இப்போது இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த சதுரம் இருக்கக்கூடிய சதுரம் அப்படியே தான் வந்துடும், சதுரத்தில் மாற்றம் இல்லை. இந்த வட்டம் அப்படியே இருக்கும், இந்த அம்புக்குறி வந்து ரைட் சைடில் போயிருக்கு, அப்போ அந்த அம்புக்குறி வந்து லெஃப்ட் சைடுக்கு போகணும். அதே போல் இந்த அம்புக்குறி லெஃப்ட் சைடில் போயிருக்கு, அப்போ அந்த அம்புக்குறி ரைட் சைடில் போகணும். இப்போது இந்த டாட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, இது வந்து ரைட் சைடில் போயிடணும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அந்த சதுரம் வந்து ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் வந்துடும், சதுரம் லெஃப்ட் சைடில் வந்துடும். இந்த சர்க்கிள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் போயிடும், இடவெள மாற்றம் தான். அதே போல் இங்கே இந்த மூலையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது கொஞ்சம் லெஃப்ட் சைடுக்கு இந்த ரவுண்டு வந்துடும். ஸோ இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆன்சர் 2nd ஆப்ஷனில் இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் 82க்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 83ல் கொடுக்கப்பட்ட படத்தின் தண்ணீர் பிம்பத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் பிம்பம் அப்படின்னு சொன்னாவே மேலே இருக்கக்கூடிய பகுதி கீழே இருக்கக்கூடிய பகுதியாக மாறும், அவ்வளோதான். கண்ணாடி பிம்பத்தை பொறுத்த வரைக்கும் இடது வலதாக மாறும், வலது இடதாக மாறும். இங்கே வந்து கீழ் மேலாக மாறும், மேல் கீழாக மாறும். இப்போது இந்த சதுரம் அப்படியே வரும், இந்த வட்டமும் அப்படியே வரும், இந்த ஸ்டார் அப்படியே வரும். அடுத்ததான் இந்த டார்க் பண்ணியிருக்கிற ஏரியா வந்து மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த திசை மாறாமல் அப்படியே கீழே வந்துடும், மேலே இருக்கக்கூடிய பகுதி கீழே வந்துடும். கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து அப்படியே வந்து மேலே போயிடும். அப்படியே இந்த ஷேர் பண்ணாத பகுதி வந்து மேல் நோக்கி போயிடும். அப்போது நமக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி கீழே இருக்கக்கூடிய பகுதி மேல் ஆப்போசிட்டாக மாறும். ஸோ இதுக்கான ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. அப்போது 83க்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. கொஷின் நம்பர் 84ல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பிம்பமாக மாற்ற சொல்கிறாங்க. இப்போது இந்த வட்டம் கீழே இருக்கக்கூடிய வட்டம் வந்து மேலே போயிடுச்சு, இந்த டார்க் பண்ணியிருக்கக்கூடிய பகுதி வந்து இதில் கீழே இருக்குது. ஸோ அதில் வந்து மேலே போயிடும், வரக்கூடிய விடையில் மேலே போயிடும். அதே போல் இந்த பெருக்கல் அப்படியே தான் வரும். இந்த சதுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக மாறும், மேலேருந்து கீழே வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேல் நோக்கி போயிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பிம்பத்தில்
தண்ணீர் பிம்பத்தில் 84க்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 85ல் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது எப்படி மாறி இருக்குதுன்னா, இப்போ சமக்குறிக்கு ரைட் சைடில் பெருக்கல், லெஃப்ட் சைடில் கழித்தல். இங்கே பார்த்தீங்கன்னா சமக்குறிக்கு ரைட் சைடில் பெருக்கல், லெஃப்ட் சைடில் கழித்தல். இங்கே பார்த்தீங்கன்னா சமக்குறிக்கு ரைட் சைடில் மைனஸ் வந்திருக்கு, கழித்தல் வந்திருக்கு, லெஃப்ட் சைடில் பெருக்கல் வந்திருக்கு. பட் இந்த படம் வந்து மாறி வந்திருக்கு. பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சமக்குறிக்கு ரைட் சைடில் பெருக்கல், சமக்குறிக்கு லெஃப்ட் சைடில் மைனஸ், கழித்தல் வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே சமக்குறிக்கு ரைட் சைடில் பெருக்கல், லெஃப்ட் சைடில் கழித்தல். இங்கேயும் அப்படி தான் கொடுத்துருக்கு. சமக்குறிக்கு ரைட் சைடில் பெருக்கல், லெஃப்ட் சைடில் கழித்தல். இப்போ கடைசி படத்துன்னு பார்த்தீங்கன்னா சமக்குறிக்கு ரைட் சைடில் பெருக்கல், லெஃப்ட் சைடில் கழித்தல். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமக்குறிக்கு லெஃப்ட் சைடில் பெருக்கல், ரைட் சைடில் மைனஸ், கழித்தல் வந்திருக்கு. ஸோ வித்தியாசமான படம் எதுனா ஆப்ஷன் 3 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 85க்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. கொஷின் நம்பர் 86ல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு, 27 கொடுத்துருக்கு. சதுரம் கொடுத்துருக்கு, 24 கொடுத்துருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐங்கோணம் கொடுத்துருக்கு, 125 கொடுத்துருக்குது. இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. அடுத்ததாக எது இதில் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே 3 பக்கங்கள் 3 கியூப், 3 கியூப் 27. இங்கே 4 பக்கங்கள் 4 கியூப் 64. இங்கே 1 2 3 4 5 பக்கங்கள் 5 கியூபு 125. எத்தனை பக்கங்கள் இருக்கோ அதனுடைய கியூப் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஆன்சராக இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பக்கங்கள் இருக்குது. 6 கியூப் வந்து 216 வரணும். பட் இங்கே வந்து 225 வந்து இருக்கிறதுனால இதுக்கான பொருந்தாத ஒன்று எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான், 225 தான் பொருந்தலை. ஏன்னா மற்ற எல்லாமே எத்தனை பக்கங்களோ அதனுடைய கியூப். 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125. இப்போ 6 கியூப் வந்து 216 தான் இருக்கணும். பட் 225 இருக்கிறதுனால இது பொருந்தாத எண் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. 85க்கு ஆப்ஷன் 4 225 தான் பொருந்தாத விடை. இதுதான் இதுக்கான ஆன்சர். 87. இப்போது இதில் வந்து 1 2 3 4 கோடுகள் கொடுத்துருக்குது. மேலே வந்து 2 பக்கமும் அம்புக்குரிய வளைவாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4ல் வந்து இங்கே 3 ஆயிடுச்சு. இங்கே 3 கோடாக வந்தது. இந்த அம்புக்குறி வந்து 2 அம்புக்குறியாக வந்திருக்கு. இங்கே வந்து இந்த 3 கோடு வந்து 2 கோடாக மாறிடுச்சு, 2 கோடாக மாறியிருக்கு. இந்த அம்புக்குறி வந்து 3ஆக மாறியிருக்கு, 2ஆக இருந்து 3ஆக மாறியிருக்கு. ஸோ இந்த நேர்கோடு வந்து பார்த்திங்கன்னா 4 இருந்தது, இதில் 4ஆக இருக்குது, இதில் 3ஆக இருக்குது, இதில் 2ஆக இருக்குது. பட் இதில் வந்து அந்த நேர்கோடு 1ஆகத்தான் வரணும். பட் இங்கே 2ஆக இருக்குது. அப்போ இதுதான் இதுக்கான வித்தியாசமான படம் எதுன்னா ஆப்ஷன் 4 தான் இதுக்கான ஆன்சர். இங்கே 4 கோடு இருக்குது, இங்கே 3ஆக வந்திருக்கு, இங்கே 2ஆக வந்திருக்கு. இங்கே 1ஆக அந்த நேர்கோடு வந்தால் தான் கரெக்ட். பட் இங்கே 2ஆக இருந்ததுனால இதுதான் இதனுடைய வித்தியாசமான படம். அடுத்த கொஷின் நம்பர் 88. இங்கே இந்த ஐஸ்கிரீமுடைய ரைட் சைடில் 3 வட்டங்கள் கொடுத்துருக்கு. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீமுடைய ரைட் சைடில் 3 வட்டங்கள் இருக்குது. ஆப்ஷனில் இந்த ஐஸ்கிரீமுக்கு இந்த கோனுக்கு ரைட் சைடில் போயிடுது. ரெண்டாவது ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நேராக பண்ணி வைக்கும்போது ரைட் சைடில் இந்த 3 வட்டங்கள் வரும். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த ஐஸ்கிரீம் மேல் நோக்கி பிடிச்சிங்கன்னா இந்த வட்டங்கள் ரைட் சைடில் வந்துடும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் மேல் நோக்கி பிடிச்சிங்கன்னா இந்த வட்டம் வந்து இடதுகை பக்கத்தில் போகுது. மற்றதெல்லாம் அந்த வட்டம் ரைட் சைடில் போகும். இதில் மட்டும் இடதுகை பக்கத்தில் வரதுனால இதுக்கான ஆன்சர் கொஷின் நம்பர் 88க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 89. இதில் பொருந்தாத படம் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி வந்து லெஃப்ட் டு ரைட்டில் இருக்குது, லெஃப்ட் டு ரைட்டில் போயிட்டுருக்கு. இங்கே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட், இங்கேவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட், கடிகாரத்தினுடைய சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் போயிட்டுருக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கடிகாரம் சுற்றும் திசையில் சுற்றுகிறது. மற்றதெல்லாம் கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் சுற்றுது. இது வந்து கடிகாரம் சுற்றும் திசைக்கு அதே திசையிலே சுற்றுது. இதுக்கு ஆப்போசிட்டாக இது இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 89 தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு தவறான படம். அப்போ இதுக்கான ஆன்சர் 89க்கு ஆப்ஷன் 1 தான் இதுக்கான ஆன்சர்.
இப்போ கொஷின் நம்பர் 90 வந்து பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள படமானது எக்ஸ் பின்வரும் 4 சிக்கலான படங்களில் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு படத்தில் பதிக்கப்பட்டுள்ளது, அதை தேர்கன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை அப்படியே எடுத்து ஏதாவது ஒரு படத்தில் மேலே வந்து மேட்ச் பண்ணும்போது சரியாக பொருந்தி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தை எடுத்து ரெண்டாவது ஆப்ஷனில் எடுத்து பொருந்தும்போது இப்போது இந்த ட்ரையாங்கிள் இங்கே வந்துருச்சு, மேலே ஒரு கோடு, லெஃப்டில் ஒரு கோடு, ரைட்டில் ஒரு கோடு. அப்போது இந்த படம் எதில் பொருந்ததுன்னா இந்த படத்தில் தான் பொருந்துது. அப்போ 90க்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.